ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் மோட்டோ விலாகிங் ட்ராவலிங் பற்றி வீடியோ வரும். மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கையில் இன்றைக்கி என்ன இருக்குன்னா GoPro Hero 9 தான். இது யார் கேமரானா நம்ம கேமரா தான். எடுத்த ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு. அதோட ரிவ்யூ, இது எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30க்குள்ளே தான் வரும். 30, 29 அந்த மாதிரி வரும். 30 வந்துடும். நீங்கள் மோட்டோ விலாகிங் சேனல் ஆரம்பிக்கிறதா 30. அதுக்கப்புறம் நீங்கள் மைக் அடாப்டர் அதெல்லாம் வாங்கினா ஒரு 35, 40 கூட வந்துடும். நிறைய பட்ஜெட் வரும். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு விலாகிங் எடுக்க தந்தால் இந்த கேமரா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஆன் பண்ணலாம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளே தெரியும், பேக்கில் ஃபுல்லாக டச்சு தான். இப்போ வந்து SD கார்டு இல்லை, ஃபுல்லாக டச்சு தான். இது கேமரா மோடு, இது வந்து ஃபோட்டோ மோடு. நிறைய ஆப்ஷனு நிறைய இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ண மோஸ்ட்லி கரெக்டாக ஒரு ஃபோன் மாதிரி தான் இருக்கும். இதோட செட்டிங்ஸு மற்றதெல்லாம் இது ஒரு ஃபோன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். மோட்டோ விலாகிங்க்கு இந்த கேமரா வந்து ஒரு சூப்பரான கேமராவை தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து நான் ரிவ்யூ பார்த்தேன், எந்த கேமரா வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூ பார்த்ததில் கோப்ரோவில் இந்த கேமரா வந்து ஓரளவுக்கு வந்து ரேட்டு கம்மியாகவும் அதுக்கடுத்தது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. என்னென்னா கோப்ரோவில் நிறைய ஒரு 40, 45, 50 கிட்ட வருது. இன்ஸ்டா 360 பக்கம் போனாலும் அதுவும் ஒரு 50 கிட்ட வருது, 45, 50 கிட்ட வருது. அதனால தான் நான் கோப்ரோ எடுத்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒன்று மைனஸ்னால் பேட்ரி தான். ஒரு 45 நிமிட்ஸ் தான் இது பேட்ரி தாங்கும். நீங்கள் நல்லா ஹை குவாலிட்டியில் எடுத்தால் ஒரு 1/2 ஹவர்லேயே முடிஞ்சிடும். அது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒரு 2000 வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒரு 2 வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் ஃப்ரண்ட்டு சைடு. இதை வந்து பேக்கு இதெல்லாம் சைடில் போட்டிருக்கோம் GoPro Hero 9 அப்படின்னு. இதுலேயும் இங்கே இந்த மைக்கில் வந்து நம்ம பேசுறது கேட்கும். இப்படி வச்சுன்னு கிட்ட பேசுறது தான் எல்லாரும் தெளிவாக கேட்கும். கொஞ்சம் தூரம் இல்லை நீங்கள் ஹெல்மெட்டுக்கு வெளியில் வச்சுட்டு நீங்கள் உள்ளே மோட்டோ விலாகிங் பேசுகிறீங்க அப்படின்னா கேட்காது. நீங்கள் தனியாக மைக் அடாப்டர் வாங்கி உள்ளே மைக்கு வச்சுட்டு பேசுகிற மாரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 1 வீக்காக வந்து வீடியோ வரல. அதனால் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் அடிபட்டுச்சு, அதனால் வரல, பைக் ஓட்ட முடியல. சரி, அதான் இந்த வீடியோ இன்றைக்கி போடலாம். GoPro Hero 9 ரிவ்யூ போடலாம். ரிவ்யூன்னு பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா இது வந்து சாதா மோடு. இது இந்த லென்ஸ் ஆஃப் பண்ணிட்டா ஃபுல் வியூ கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கிடைக்கும். கை இவ்வளோ தெரியுது, கை கிட்டே தெரியும். இப்போ எனக்கு மோட்டோ விலாகிங்லாம் போகும்போது இந்த லென்ஸ் ஆன் பண்ணிட்டா ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகும். அதனால் நிறைய தான் இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனால் லோக்கல்லையும் கிடைக்கிது. ஒரு 5000, 6000 வந்து ஒரு மட்டமான கேமரா நிறைய HJ7 நிறைய நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து சரி வாங்குறோம், ஒரு காசு போட்டு ஒரு நல்ல கேமரா வாங்கிடலாம் அப்படின்னு தான் நான் GoPro வந்து போனேன். ஆனால் இஎம்ஐயில் தான் நான் எடுத்தேன். இது வந்து ஒரு 29 கிட்ட தான் வந்துச்சு. நான் இஎம்ஐயில் எடுத்ததால் ஒரு 32,000 ரூபா வந்துச்சு. என்னென்னா இஎம்ஐ ப்ராசஸிங் அது வட்டி கிட்டி அதுன்னு போட்டு நிறைய வந்துடுச்சு. அதனால் இது ஒரு 32. நான் ஒரு மைக்கு வாங்கினேன். அதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஹெல்மெட்டு செட் பண்ணுறது, மொத்தமாக நம்ம மோட்டோ விலாகிங் செட்டப் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு அது ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு கிவ்அவே வந்து எதனா ஒரு கிவ்அவே தருவோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சரி, ஓகே கைஸ், பை.